அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் அன்று ஜகாத்துல் ஃபித்ர் எப்படி எப்போது தர வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏழைகளுக்கு உணவாகவும் நோன்பாளி செய்த தவறுகள் மற்றும் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஜகாத்துல் ஃபித்ர் அதாவது நோன்பு தர்மம் கடமையாக்கினார்கள். பெருநாள் தொழுகைக்கு முன்னர் அதனை வழங்கிவிட்டால் அதுவே அங்கீகரிக்கப்பட்ட ஃபித்ராவாகும். அதனை பெருநாள் தொழுகைக்கு பின் வழங்கினால் அது பிற காலங்களில் வழங்கப்படும் தர்மங்களில் ஒரு தர்மமாகும். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் நூல்கள் அபுதாவுத் 1371 மற்றும் இப்னு மாஜா 1817. இதை சுதந்திரமானவர், அடிமை, ஆண், பெண், சிறியவர், பெரியவர் ஆகிய அனைத்து முஸ்லிம்களும் பேரித்த பழம் அல்லது கோதுமையில் ஒரு சாவு அளவு ஜகாத்துல் ஃபித்ரா வழங்குவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். ஒரு சாவு என்றால் 2.25 கிலோவை குறிக்கும். பெருநாள் தொழுகைக்காக மக்கள் வெளியேறும் முன்னரே இதை விநியோகித்திட வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல்கள் புகாரி 1503. உணவுப் பொருள்களில் ஒரு சாவு அளவு ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் வழங்கி வந்தோம் என அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நூல்கள் ஆதாரம் புகாரி. ஃபித்ரா தர்மத்தை அனைவரும் கட்டாயமாக செய்ய வேண்டும். உலகெங்கிலும் உள்ள என் உறவுகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ரமலான் வாழ்த்துக்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்விலும் எங்கள் வாழ்விலும் சகினா எனும் மன அமைதியை ஏற்படுத்துவானாக. அல்லாஹ்வின் அருளால் நம் அனைவரின் வாழ்வும் சிறப்பாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.